ஹலோ செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி ஸ்டடீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புத்திசாலி குரங்கு. இன்னைக்கு நம்ம இந்த கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அதே மாதிரி செல்ல குட்டீஸ், இந்த கதையை நீங்களும் சந்தோஷமா கேளுங்க. ஒரு அடர்ந்த காடுக்கு நடுவுல ஒரு பெரிய நதி ஓடுச்சா. நதி ஓரமா நிறைய மாமரங்கள் இருந்துச்சா. ஒரு மாமரத்துல ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சா. அந்த குரங்கு ரொம்ப பாசக்கார அன்புள்ள குரங்கா. அது எல்லாருக்கும் உதவி செய்யுமா. ஆறுக்கு மறுபக்கம் ஒரு வயசான முதல இருந்துச்சா. அது ரொம்ப சோர்ந்து போயிருந்துதா. அதால வேட்டையாட முடியலையா. முதல பயங்கர பசியில இருந்துச்சா. அதுக்கு தனக்கு தானே யோசிச்சுதான், என்னால நிலத்துல வேட்டையாட முடியல, நதிக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கும், அத பிடிச்சு சாப்பிட போறேன். எப்போல்லாம் மீன் பிடிக்க முயற்சி செஞ்சதோ அப்பெல்லாம் மீன் வழுவி ஓடிடுமா. எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சதா. அந்த முதல்ல ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கலான்னு போச்சா. அந்த மரத்துலதான் குரங்கு வாழ்ந்து வந்துச்சா. குரங்கு ஒரு மாம்பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததா. இது பார்த்துட்டு இருந்த முதலைக்கு பயங்கரமா பசிச்சுதா. குரங்கு, நீ என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் குடுப்பியா? எனக்கு பயங்கரமா பசிக்குது. குரங்கு முதலைக்கு பாவம் பட்டு சொல்லிச்சா, இது மாம்பழம், இது ரொம்ப சுவையாவும் இனிப்பாவும் இருக்கும், இந்தா பிடிச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ சாப்பிடு. ஆ, என்ன சுவை! நீ சொன்ன மாதிரியே மாம்பழங்கள் நல்லா இனிப்பா இருக்குது. என் பசிய தீர்த்ததுக்கும் எனக்கு உதவி செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு முதல்ல சொல்லிச்சா. முதல்ல தினமும் குரங்க சந்திக்க வந்துச்சா. குரங்கும் முதலைக்கு தினமும் மாம்பழத்தை கொடுத்துச்சா. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களானாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். சில நேரத்துல முதல்ல குரங்க சவாரிக்கு கூட்டு போகுமா. ஒரு நாள் முதல்ல குரங்கு கிட்ட கேட்டுச்சா, நண்பா, என் மகளுக்கு மாம்பழம் பறிச்சு தரியா? கண்டிப்பா, வா மரத்துக்கு போகலாம், இப்பவே மாம்பழம் பறிச்சு தரேன் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சா. முதலையோட மகளுக்காக குரங்கு சந்தோஷமா மாம்பழத்தை பறிச்சு கொடுத்ததா. முதல்ல ஒரு கூட நிறைய மாம்பழத்தை அது மகளுக்காக எடுத்துட்டு போச்சா. மகளே, இங்க வா, பாரு உனக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. சுவையான மாம்பழம் என் நண்பன் குரங்கு உனக்காக கொடுத்து விட்டு இருக்கான். மகள் சொன்னாலா, அப்பா, மாம்பழம் சுவையா இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க நண்பன் குரங்கு இன்னும் எவ்வளவு சுவையா இருப்பாருன்னு. எனக்கு அவரோட இதயத்தை சுவைச்சு பார்க்கணும், எனக்காக அவரை கூட்டிட்டு வருவீங்களா? முதல்ல உடனே சொல்லுச்சான், எப்பவும் முடியாது, எனக்கு பசி எடுக்கிற நேரம் அவன்தான் எனக்கு மாம்பழத்தை கொடுத்து உதவி செஞ்சான், அவனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. போயிட்டு உங்க குரங்கு நண்பனை கூட்டிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா என்கிட்ட எப்பவுமே பேசவே பேசாதீங்க சொல்லிக்கிட்டே மக கிளம்பிட்டாளா. முதல்ல என்ன செய்யணும்னு தெரியலையா. மகளுக்காக குரங்கை ஏமாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சுதா. நண்பா, என் மக உன்கிட்ட நன்றி சொன்னா, மாம்பழத்துக்காக உன்னை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கா இன்னைக்கு மத்தியானத்துக்கு, வா போகலாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லுச்சா. குரங்கு சொல்லுச்சா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வா போகலாம், இன்னைக்கு மத்தியான உணவு உன் வீட்டுலதான். குரங்கு துள்ளி குதிச்சு முதலையோட முதுகு மேல ஏறிக்குச்சா. ரெண்டு பேரும் சேர்ந்து முதலையோட வீட்டுக்கு பயணத்தை தொடங்கினாங்களா. போற வழியில குரங்கு கேட்டுச்சா, உன் மக என்ன சமைச்சிருக்கா மத்தியான உணவுக்கு? நண்பா, உனக்கு வாழைப்பழமும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால வாழைப்பழம் ரொட்டிய சுட சொல்லி இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சா. அப்போ ஒரு பெரிய விருந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு குரங்கு உற்சாகத்தோட சொல்லிச்சா. முதல்ல குரங்கை ஏமாத்துறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா. எப்படியாச்சும் உண்மைய சொல்லணும்னு சொல்லிச்சா. நண்பா, என்ன மன்னிச்சிடு, என் மக உனக்கு ஒன்னும் விருந்து ஏற்பாடு பண்ணல, அதுக்கு பதிலா உன் இதயத்தை ருசிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. குரங்கு உடனே புத்திசாலித்தனமா பதில் சொல்லுச்சா. அப்படியா, அவளுக்கு என் இதயம் வேணுமா? இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. நாங்க குரங்குங்க
எங்க இதயத்தை பொக்கிஷம் மாதிரி மரத்துல பூட்டி வச்சிருப்போம். அடடே, இது எனக்கு தெரியாம போச்சே. நீ ஒரு நல்ல நண்பன். இத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். சரி வா, திரும்ப நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முதல்ல சொல்லுச்சா. முதல்ல குரங்க மரத்துக்கிட்டே திரும்ப கூட்டிட்டு வந்துச்சா. குரங்கு முதலையோட முதுகுல இருந்து இறங்கி மரத்தை தாவி தாவி ஏறுச்சா. குரங்கு சொல்லுச்சா, முட்டாள் முதலையே, உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு உதவி செஞ்சா இப்படிதான் என்னை ஏமாத்துவியா? என் இதயத்தை மரத்துல பூட்டி வச்சா என்னால எப்படி உயிரோட வாழ முடியும்? இனிமேல் உனக்கு என் இதயமும் கிடைக்காது, சுவையான மாம்பழமும் கிடைக்காது. போ, திரும்பி வராத. முதல்ல சொல்லுச்சா. நண்பா, என்ன மன்னிச்சிடு. குரங்கு முதலைய மன்னிக்கவே இல்லையா. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினதுனால குரங்கு அது உயிரை காப்பாத்திக்குச்சா. ஆனா முதல்ல முட்டாள்தனமா 2 விஷயத்தை இழந்துச்சா. ஒரு நல்ல நண்பனையும் சுவையான மாம்பழத்தையும். சில குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய கதை வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் வேற ஒரு கதையோட உங்களை பாக்குறேன். டேக் கேர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. பை பாய்.